வணக்கம், நான் உங்கள் இளங்கோ. இப்போ இந்த பதிவு எதுக்குன்னா, டவுனில் வாழ்கிறவங்களுக்கும் கடற்கரை ஏரியாவில் வாழ்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இப்போ காமிக்க போகிறேன். இந்த பாருங்க, இது கடல், இது கரையோரம். ஆமாம், எந்த ஒரு விதமான சத்தமும் இல்லை. அந்த கடல் சத்தத்தை தவிர வேறு சத்தமும் கிடையாது. இந்த பாருங்க, இது கரையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தோம்னா அந்த பாருங்க, சூரியன் கிளம்பி வருதாருங்க. அழகாக சூரியன் கிளம்பி வருதாருங்க. நம்ம எல்லோரும் சொல்லுவோம், கன்னியாகுமரியில் தான் அப்படி இயற்கையாக கிளம்புன்னு சொல்லியிருந்தாருங்க. எப்படி கிளம்புன்னு பாருங்கள். ஆமாம், எவ்வளோ ஒரு அழகான அருமையான லொக்கேஷன் இருக்குன்னு பாருங்கள். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, டவுன் ஏரியாக்களில் இருக்கவங்க வந்துக்கிட்டு விடியாக்கால எந்த உடனே பைக் சத்தம் கேட்கும், இல்லைனா வண்டி சத்தம் கேட்கும், கார் சத்தம் கேட்கும், இறைச்சல் தான் கேட்கும். என்னுடைய மூடு மாறிடும். இந்த சுமூகமான அமைதியான தென்றலான இடங்களை பார்க்கும் பொழுது நமக்கு பல நினைவுகளை தூண்டும், பலதரப்பட்ட விஷயங்களை யோசிக்கலாம். அப்போ இது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய எண்ண ஓட்டங்கள் சரியாக இருக்கும், மனித ஆயுள் கூட இருக்கும், நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உண்டான சூழல் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். ஆமாம், டவுன் ஏரியாக்களில் எந்திரிச்ச உடனே குளிக்கணும், சாப்பிடணும், காருக்கு போகணும், பரபரப்பான வாழ்க்கை. இங்கே அப்படி இல்லை. பசுமையான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. உழைச்சோம், சாப்பிட்டோம், இருந்தோம், படுத்தோம், உறங்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கை. பரபரப்பு எதுவும் இருக்காது, அமைதியான சூழல். ஒரு காலத்தில், பழைய காலத்துலலாம் பார்த்தோம்னா முனிவர்கள் காட்டுகளில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு போய் கம்மாயில் குளிப்பாங்களாம். ஆமாம், குளிச்சுக்கிட்டு நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து விடிய கிளம்பிச்சோம்னா அப்படியே கடல் பக்கம் வருவோம். கடல் பக்கம் வந்து அமைதியான சூழலை பார்ப்போம், மீன் ஓடுறத பார்ப்போம், நண்டு ஓடுறத பார்ப்போம், நீர் ஓடுறத பார்ப்போம், காற்றை பார்ப்போம், வெயிலை பார்ப்போம், மழையை பார்ப்போம். அந்த இயற்கையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, நம்ம எப்படித்தான் மனித வாழ்க்கையை போய்கிட்டு இருந்தாலும் அமைதியான சூழலில் வாழ்கிறவங்களுடைய ஆயுள் கொஞ்சம் கூட. டவுன் ஏரியாக்களில் நம்ம பரபரப்பாக வாழ்கிறோம், நிம்மதி இல்லாமல் வாழ்கிறோம். அதனால் ஐடி ஊழியர்களுக்கோ மற்ற டவுன் ஏரியாக்கள்லையோ அதிக சம்பளம் வாங்குகிற நண்பர்களுக்கு சொல்கிறேன், இங்கே நல்ல சம்பாத்தியம் பண்ணிட்டீங்கன்னா இப்படி கடற்கரை ஏரியாவுக்கு வந்து வீடு கட்டி அருமையாக இருந்து வாழலாம். அந்த மாதிரி வந்து வாழுங்க. இது எங்கள் வேறு எந்த ஊரும் இல்லை, எங்கள் மூக்கூர் தானுங்க. ஆமாம், மூக்கூர் ஒரு காலத்தில் பெரிய ஊராக தான் இருந்துச்சு. இப்போ இடையில மக்கள் எல்லாம் பாம்பன் தங்கச்சி மாட இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. இப்போ சமயத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே எங்கள் ஊரில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பார் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்ப்பாருடைய அந்த பாலம் தான் அது. அதுக்கப்புறம் இப்போ எங்கள் ஊரில் நிறையா ஆட்கள் வந்து குடியேறிட்டாங்க. இப்போ ஓரளவு ஒரு நார்மலான நகரம் இல்லாமல், அதே கிராமம் இல்லாமல் நடுப்பட்ட ஒரு சிறப்பான ஊராக இருக்குது. அதனால் எங்கள் ஏரியாக்களில் வந்துக்கிட்டு பசுமை, அதாவது பசுமைன்னு சொல்லோட அமைதியாக வாழ்கிறதுக்கு உண்டான சூழல் அனைத்தும் இருக்குது என்பதை எங்கள் மூக்கூர் மக்கள் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி கடல் சார்ந்த வீடியோக்கள், கடல் சம்பந்தமான வீடியோக்கள், மீன் சம்பந்தமான வீடியோக்கள், அதாவது எப்படி நம்ம டைம் பாஸ் பண்ணுறது, ஜாலியாக வாழ்கிறதுக்கு தோதான வீடியோக்கள் தான் நான் போடுவேன். இதில் எடிட்டிங் இருக்காது, ஏஐ இருக்காது, ஃபுல்லாக ரியல் தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணி விட்ருங்க, ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க. மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் இளங்கோ.